ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சாம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா எம்பையர் கார்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல ரீச் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி என்ன ஆஃபர் இருக்குன்னு மோசஸ் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாம் ப்ரோ, வணக்கம். எப்படி மோசஸ்? நீங்கள் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டீங்க. ஆமாம், நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களோட ஒரு இம்பாக்ட் நல்லாவே தெரியுது எங்களுக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து எம்பையர் கார்ஸ் வந்து நீங்கள் தான் பேசணும். இல்லை, இன்னைக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். நிறைய 7 சீட்டர் காராக கொடுத்துருப்போம். பட் இந்த டைம் வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், மார்ச் மந்த் வரப்போகுது. ஆமாம். ஸோ அந்த இயர் எண்ட் அந்த இயர் எண்ட் ஃபினான்ஷியல் கிளியரன்ஸ் சேல் மாதிரி ஒன்று கொடுத்துலாம் சொல்லிட்டு. ஏன்னா கிளியரன்ஸ் சேல்னாலே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த டைம் அது கூட சேர்த்து இன்னும் ஒரு மிக ஸ்பெஷலான ஒரு விஷயமும் வச்சிருக்கிறோம். ஓகே, என்னது? வாரண்டியும் கொடுக்க போறோம். யூஸ்ட் காருக்கு 1 இயர் வரைக்கும் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கொடுக்க போறோம். ஆமா, யூஸ்ட் கார்ஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு 1 இயருக்கு யாருமே கொடுக்கலங்க இந்த மாதிரி எல்லாம். எப்படி கொடுக்குறீங்க மோசஸ்? இல்ல, அதுதான் ஒருத்தவங்க கூட டைப் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளவு நாள் அதுக்கு தான் ஆக்சுவலா இவ்வளவு ஒரு லாங் டைம் ஆயிடுச்சு. மெயினா வந்து இன்ஜின், கியர் பாக்ஸ், எலக்ட்ரானிக், ஸ்டீரிங், ஏசி, இந்த மாதிரி விஷயங்கள், மெயினான விஷயங்களுக்கு வாரண்டி தரீங்களா? இல்லைங்க, அதுதாங்க யூஸ்ட் கார் வாங்கும்போது நம்ம டென்ஷனே அதுதான். வாரண்டி இல்ல எப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பயமே உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு நாங்களே வந்து ஜென்ரலாகவே ஒரு காசு சர்டிஃபிகேஷன் எடுத்துருவோம். ஒரு பேசிக் லெவல் செக் பண்ணிடுவோம், ஸ்கேனிங் பண்ணிடுவோம். அது இல்லாமல் இப்போ இன்னொருத்தவங்க கூட டைப் பண்ணி இந்த வாரண்டின்ற ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் வந்து இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறோம். நல்ல அந்த ஒரு விஷயம் அப்படியே என் காரம் இருக்கு. கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது. இந்த எம்பையர் டீடைலிங் சொல்லிட்டு ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம கிட்ட கொடுக்குற காசுக்கு பண்ணி தருவோம். நியூ காசும் சில பேர் வாங்கிட்டு எங்களுக்கும் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ காரும் வாங்குறாங்க. டீடைலிங் பண்ணினா பலபலன்னு இருக்குமே. கிராஃபைன் ப்ரொடெக்ஷன், செராமிக், கிராஃபைன் 10,000 ல இருந்தே ஸ்டார்டிங் 1 இயர் வாரண்டியோட. ஆமா, 1 இயர் வாரண்டி. ஓகே. இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. என்ன சார் சொல்லுங்க? ரொம்ப லென்த் லிஸ்டா போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நேரமா போகுது. ஓகே, ஒரு அந்த ரெண்டல் மாதிரி ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிருக்கோம். அந்த செல்ஃப் டிரைவிங், டிரைவரோட ஏதாவது கார் வேணா கூட நம்மளோட சர்க்கிள்ல அதுவுமே இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பெஸ்ட் பிரைஸ்க்கு கொடுக்குறீங்க. பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கலாம். நல்ல காஸ், லேட்டஸ்ட் காஸ் 2024 ஸ்விஃப்டா இருக்கட்டும், கிராண்ட் விட்டாரா, கியா கேரன்ஸ், இந்த மாதிரி சில கார்ஸ் இருக்கு. பிரீமியம் கார் வேணும் வித் டிரைவரோட கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும்னு நான் வந்து சொல்லிக்கிறேங்க. அதுக்கும் ஸ்பெஷல் டெடிகேட்டட் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கார் சேல்ஸுக்கு ஒரு நம்பரு, டீடைலிங்க்கு ஒரு நம்பரு, இந்த ரெண்டலுக்கு ஒரு நம்பரு. ஓகே, 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எம்பையர் காஸ்ட்ல இருக்கிற காசு பார்த்துடலாம். நீங்கள் ஆசைப்பட்டபடி இன்னைக்கு 2.5 lakhsல இருந்து 79 lakhs வரைக்கும் இருக்கிற காசு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. அது மட்டும் கிடையாது, நிறைய யூனிக்கான காசும் வச்சிருக்கிறோம். மஹேந்திரா தார் இருக்கட்டும், டீசல் அந்த மேனுவல் அந்த காரா இருக்கட்டும், பின்னாடி ஃபோர்ட் எண்டவர் ஒரு கார் இருக்குது, வெல்ஃபயர் நம்ம முன்னாடியே இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர் யூ எக்ஸைட்டட்? ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த காருக்குள்ள உட்கார்ந்து ஒரு ஃபீல். ஓகே, சோ அப்ப டிலே பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க 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 சாம்ஜி. சோ இந்த கார் எப்படி? சூப்பரா இருக்குங்க. வெல்ஃபயருங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் மாதிரி, ஒரு பிசினஸ் பர்பஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு ஜாலியா கம்ஃபர்டபுளா போலாம். ஒரு டிரைவர் மட்டும் போட்டுக்கோங்க. இது ஹைபிரிட், பெட்ரோல் ஹைபிரிட். இது நான் மலேசியால பாத்துருக்கேன். மலேசியால முக்கவாசி காரெல்லாம் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம ஊர்ல இப்பதான் இன்னும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கிருந்து இம்போர்ட்லாம் பண்ணணும். 1.66 crore இன்னைக்கு இந்த வண்டி. நம்ம கிட்ட 79 lakhs தான் கேக்குறோம். ஓகே, வண்டி நம்பர் ரொம்ப டொயோட்டா இன்ஜினால நிறைய ஓடும். அது ப்ரூவன் தானே, மேல ஓடும். கண்டிப்பா ப்ரூவன் விஷயம் தான். 2020 சிங்கிள் ஓனர், 73,000 கிலோமீட்டர் சம்திங் ரன் ஆயிருக்கு. 79 lakhs கோட் பண்றோம். பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். இன்னும் மோசஸ் ஒரு பெரிய மஸ்குலர் டைப் ஃபோர்ட் எண்டவர் வச்சிருக்கீங்க. ஆமாங்க, 3 லிட்டர். இது எந்த இயர் மாடல் இது? 2017. ஓகே, 1,60,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஆனா இன்ஜின் வந்து புதுசு. எப்படி? கம்பெனிலேயே மாத்திருக்காங்க. ஒரு புது 7.5 lakhsக்கு கம்பெனில பண்ணி 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 10,000 தான் ஓடி இருக்கு. ஆமா, கம்பெனில இருக்குது. உங்களுக்கு அந்த பில் எல்லாமே இருக்குது. சோ வாரண்டி கூட மேபி இருக்கலாம். இதோட பிரைஸ் என்ன? இது வந்து 22 lakhs கோட் பண்றோம். 22 lakhs. ஓகே, 2017 செகண்ட் ஓனர், டாப் எண்ட் 3.2 லிட்டர், சன்ரூஃப், பேனோராமிக் சன்ரூஃப் வந்துரும். இன்டீரியர் நீட்டா இருக்கும், நீங்களே பாத்திருப்பீங்க. ஆமா, பாடம் எவ்வளவு ஜைஜாண்டிக்கா இருக்குன்னு. இதோட பிரைஸ் என்ன மோசஸ்? 22 lakhs. 22 lakhs. ஓகே, புதுசுனா என்ன வரும்? புதுசெல்லாம் இல்ல, ஆக்சுவலி புதுசே கிடையாது. புதுசு வந்திருந்தாலும் அது ஒரு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல ஒரு 50 lakhs. அந்த எப்படி நம்ம ஃபார்ச்சுனர், ஆமா அந்த மாதிரி. நம்ம கேரளாக்காரங்க இந்த வண்டிலாம் வாங்கி என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா மாடிஃபிகேஷன் பண்றாங்க. அப்படியா? சூப்பரா இருக்கும் பாருங்க. கிரில் மாத்துறாங்க, லைட்டிங் போடுறாங்க, ஃபோர்ட் பேட்ச். ஆமா, ஒரு மஸ்குலர் டைப். அப்படியே மேல வண்டி மைலேஜும் ஆக்சுவலி நல்லாவே கொடுக்கும். ஓகே, இது பெட்ரோல், டீசல். சாரி, டீசல். ஓகே, அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா கியா கார்னிவல் மோசஸ். இது என்ன பிரைஸ்? கியா கார்னிவல் 2021 மாடல். ஓகே, செகண்ட் ஓனர். ஃபர்ஸ்ட் ஓனர் நான் தான் கொடுத்தேன். 41,000 ரன் ஆயிருக்கு. கம்பெனி மெயின்டைன்டு. இது 6 சீட்டர் வந்துடும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். 2.2 லிட்டர் இன்ஜின், 4 சிலிண்டரு, டீசல், ஆட்டோமேட்டிக். இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். 23,75,000 கோட் பண்றோம்.
இந்த வண்டி அந்த டைம்ல வந்து 37 lakhs 38 lakhs ஆன் ரோட் பிரைஸ். பிரஸ்டீஜ் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இந்த வண்டி? இல்ல இப்போ அப்கிரேட் ஆகி தான் 80 lakhs வந்துருச்சு ஆன் ரோட். ஓ ஆமா ஆமா. அது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் தான், பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு டீசென்ட்டான ஒரு கார் தான். லோன் ஒரு 90% பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி டீசென்ட்டான கிரே கலர். ஆமா நல்லா இருக்கு. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா BMW X4 கூப்பே டைப்ல இருக்கு மோசஸ். இது என்ன பிரைஸ்? இது வந்து 36,75,000. வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை விட பேக் தான் அழகா இருக்கும். ஓ ஆமா, ரெண்டுமே அழகு தான். பேக் பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். சூப்பரா இன்டீரியர்ஸும் சூப்பரா இருக்கு. பர்கண்டி இன்டீரியர்ஸ். ஓ பர்கண்டி கலர். ஓகே ஆமா 2 liter இன்ஜின் 4 cylinder. ஓகே இது என்ன மாடல்? இது 2019 மாடல். அப்பதான் X4 அந்த டைம்ல தான் ஆச்சு. ஓகே சூப்பர். 86,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. லோன் வந்து ஃபுல்லாவே பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கார் ஒரு மாதிரி பிளாக் பியூட்டியா பீஸ்டா என்ன சொல்லலாம்? பீஸ்டா பீஸ்ட் கூட சொல்லலாம். நீங்க டாடா ஃபேன்ல அதனால தாங்க ஜி சொன்னேன். 2022 மாடல் டாடா சஃபாரி 7 சீட்டர் ZX Plus னு சொல்லிட்டு டாப் வேரியன்ட் தான். ஓகே 2 liter இன்ஜின் அதெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாவே இருக்கும். நல்ல மைலேஜும் இருக்கும். சூப்பர். 12,000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிருக்காங்க. என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? அப்ராட் போயிருக்காங்க இந்த வண்டி வெஹிக்கிளோட ஓனர். ஓகே 19 lakhs கோட் பண்றோம். புது வண்டி 25 to 27 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ வந்து சொல்ல வேணா அதிகமாயிடுச்சுங்க. டாடா ஹாரியரே 33 lakhs சொல்றாங்க. ஸோ சஃபாரிலாம் 7 சீட்டர் காரு சொல்லவே வேணாம். இதெல்லாம் வந்து ஆஃப் ரோடு இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆஃப் ரோடுன்னு இல்லை, நார்மலாகவே எல்லா ரோட்ஸ் எல்லா டெரெயின்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபுல் ஒன்னே பண்ணி தரலாம். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க எம்பையர் கார்ஸை. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா. என்னங்க இன்டீரியர்ஸ் இப்படி இருக்கு? ஆமாம் இன்டீரியர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3 lakhs கிட்ட வந்து அவங்க செலவு பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிவிலாம் வச்சிருக்காங்க பின்னாடி. ஆமாம் அந்த ரியர் என்டர்டெயின்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே சீட் கவர்ஸ் லெதர் சீட்ஸு சைடில் அப்போல்ஸ்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆம்பியன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் 70 மேட்ஸ் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு செட்டு அப்புறம் லைக் அந்த இது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 lakhs செலவு பண்ணியிருப்பாங்க போல. ரொம்ப நீட்டாக இருக்கும். அது செலவு பண்ணி யூஸே பண்ணல ஆக்சுவலி. அவங்களுமே வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதால அவங்களும் சேல் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் 2021 மாடல் 59,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஜி வேரியன்ட். பட் இது அப்கிரேட்லாம் பாருங்க. அலாய் வீல்ஸ் எல்லாம் பாருங்க. ஆக்சுவலாக ஜீல எல்லாம் இந்த மாதிரி வராது. லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜீல எல்லாம் இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. எதுவுமே யூஸ் பண்ணல. மாத்திட்டு நீங்க தான் இப்போ வாங்குறவங்களுக்கு தான் வந்து அது ஆக்சுவலாக யூஸே பண்ண போறீங்க. 21 lakhs கிலோமீட்டர் ஓடி இருக்குல்ல? ஆமா 60,000 கிலோமீட்டர் ஓடி 21 lakhs. ஆமா டீசல் மேனுவல் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் ஃபேன்சி நம்பர் நல்ல நம்பர் தான். ஸோ நீங்க யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா எம்பையர் கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா BMW 3 Series 2017 மாடல். என்னங்க 14,75,000 தான் கொடுக்குறீங்க? ஆமா ஆக்சுவலாக வந்து வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன்டு. ஓகே 320D ப்ரெஸ்டீஜ்னு சொல்லிட்டு LCI வந்துடும். LCI நிறைய விஷயங்கள் பிளக் அண்ட் பிளேல வரும். ஆமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மெயினாக மைலேஜ் கண்ணாபிரான்னு கொடுக்கும். ஓகே ரொம்ப நீங்கள் எவ்வளோ மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த காரில்? இது டீசல்னா ஒரு 15 கிடையாது 17 20 சம்டைம்ஸ் வந்து நீங்கள் க்ரூஸ் 90ல 80ல போகிறீங்க 24 கூட வந்து தரும். அந்த மாதிரி ஒரு காரு. லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸோ இந்த கார் தாங்க. இன்டீரியரும் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். கலர் நல்லா டீசென்டான கலர். ஆமாம் லைட் கொஞ்சம் பாலிஷ்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஒரு சூப்பராகவே ஆகிடும். 2017 தேர்ட் ஓனர் ஆக்சுவலாக. அதனாலே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,75,000 உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே டீசல் ஆட்டோமேட்டிக் இன்சூரன்ஸ் லைவ் 17 lakhs IDVயே இருக்கு. லோன் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் லோனே கிடைக்குங்க இந்த காருக்கு. 14.5 lakhs வரைக்குமே லோனே பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். ஸோ நீங்க எதுவுமே தரத்தால 2 years ஐடி இருந்தால் போதும் உங்களுக்கு லோனே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சூப்பர். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கியா சோனட். மோஸ்ட் சொல்லுங்க. நீங்க உங்களோட டாடா நெக்ஸான் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கார் பார்த்தீங்க? இல்ல கியா சோனட் தான் பார்த்தேன். பார்த்தீங்கல்ல, ஏன் வாங்கல? இல்ல அது என்னன்னா சேஃப்டிக்காக போயிட்டேன். பாருங்க சேஃப்டின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நெக்ஸான் வாங்கிட்டாரு. எப்போ நான் சிக்னல்ல கிராஸ் பண்ணும்போது இந்த வண்டியை பார்க்கும்போது ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணும். நான் வாங்கும்போது தான் இந்த லோகோலாம் சேஞ்ச் பண்ணாங்க. அது நல்லா இருந்தது. சரி ஓகே சொல்லுங்க நம்ம வண்டிக்காக. இது 2021 மாடல். ஓகே சிங்கிள் ஓனர் 48,000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. HTXன்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட். GTக்கு முன்னாடி ஆக்சுவலாக டாப் வேரியன்ட் தான் இது. சன்ரூஃப் வந்துடும். உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆல்மோஸ்ட் இன்டீரியரில் வந்துடும். ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ். ஆமாம் ஒயிட் அண்ட் பிளாக் அந்த ஒரு காம்பினேஷன். டீசல் மேனுவல் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல தான் இருக்குது. 10,45,000 இந்த வண்டிக்குமே வந்து ஃபுல்லாகவே ஃபினான்ஸ் பண்ணலாம். ஓகே வண்டி நீட்டாக இருக்கும். அலாய்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்ல ப்ரைஸில் கொடுத்துருக்கீங்க 10.45. இந்த வண்டி இது MG ஆஸ்ட்ரா தானே மோசஸ்? பட் நான் பார்த்து தெரியல உங்களுக்கு. ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கு பாருங்க. ஸ்பைடர்மேனோட கூடு மாதிரி இருக்கா? நடுவில் தான் MGயோட லோகோ. ஷோரூம் தான் அப்படியே எடுத்துட்டு வந்தீங்களா? பலபலன்னு இருக்கு. ஆமாம் பிராண்ட் நியூ தான். 2023 தான் ரெஜிஸ்டர்டு. ஓகே 21 மேனுஃபேக்சர்ட் சிங்கிள் ஓனர் 38,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஷார்ப்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட். அந்த இன்டீரியர்ஸ் கலர் பாருங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த கலர்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க அப்பயே பண்ணவங்க. உங்களோட ஃப்ரெண்டு கூட இருக்கு பாருங்க பாட்டு. ஓ நல்லா இருக்கும். பேனோரமிக் சன்ரூஃப் பெட்ரோல் மேனுவல். ஓகே புது வண்டி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? புது வண்டி ஒரு 20 lakhs மேலே இருக்குமா? 23 கிட்ட வருது. ஓகே 1.5 லிட்டர் நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணி 13,75,000. 13 lakhs தான். ஓகே கொஞ்சம் அர்ஜென்ட் சேல். ஆக்சுவலாக நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 vehicles வந்து அர்ஜென்ட் சேல் இருக்குது. அது இதுவுமே ஒன்று. ஓகே இன்னும் அடுத்தது என்ன வண்டி இருக்கு?
அர்ஜென்ட் சேல்ல அந்த வண்டி கியா கார்னிவல். ஓகே. ஏன்னா அதெல்லாம் மார்க்கெட்ல 27 lakhs சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 23,75,000 தான். ஓகே. கிட்டத்தட்ட டீலர் பிரைஸ் மாதிரி அந்த கார்லாம் நம்ம கொடுக்குறோம். ஃபுல் ஓனே பண்ணி தர போறோம். அடுத்தது வெர்ச்சஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagen Virtus செடான் கார். ஆக்சுவலி இது வந்து அந்த வென்டோ ரேபிடுக்குல ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஸ்லாவியா வெர்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு 1 லிட்டர் 1.5 லிட்டரு ரெண்டு இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது 1 லிட்டரு. 1 லிட்டரில் டாப் லைன் சொல்லிட்டு அதான் வந்து ஹையஸ்ட். ஓகே. இது வந்து மேனுவல், இதில் ஆட்டோமேட்டிக்குமே இருக்குது. ஸோ மேனுவல் என்ன ப்ரைஸ் வருது? மேனுவல் புது வண்டியா கேட்குறீங்களா? இல்லை இந்த வண்டி 1275 2022 மாடல் 40,000 ஓடி இருக்கு. 40 45,000 ஓடி இருக்கு. பெஸ்ட் ப்ரைஸ் தான். புதுசுனா எவ்வளோ வரும் அது? 20 lakhs. 20 lakhs. ஓகே. 8 lakhs டிஃபரன்ஸுங்க. தாராளமா வாங்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி 40,000 ஓடி. 40,000. ஓகே, டீசன்ட். இன்னொரு வண்டி இருக்குது. ஓகே. அது ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் 2023 டிசம்பர் சிங்கிள் ஓனர் 11,000 ஓடி இருக்க ஒரு காருமே இருக்குது. அது 14,75,000 கேக்குறோம். 11,000 ஆல்மோஸ்ட் 2 சர்வீஸ் தான் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். நல்ல அருமையான. சோ ரெண்டு வெர்ச்சஸ் இருக்குது. ரெண்டுமே 1 லிட்டர் தான். டர்போ இருக்குங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அது என்ன பிரைஸ் சொன்னீங்க? அது 1475 சொல்றோம். பிரைஸ் நெகோஷியபிள் தான். அது வந்து அர்ஜென்ட் சேல். சோ நீங்க ஒரு பெஸ்ட் ஆஃபரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வெர்ச்சஸ் கார் கிடைக்குங்க. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா Toyota Corolla Altis. மோஸ்ட் சொல்லுங்க, இது எந்த இயர் மாடல், என்ன பிரைஸ்? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செடான் கார். ஆமா, செடான் லவர்ஸ்க்கான ஒரு கார். டொயோட்டானாலே இன்ஜின் தாங்க. ரிலையபிள், ப்ரூவன். கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இது வந்து புது வண்டி எவ்வளவு இருக்கும்? இது ஒரு 17 lakhs வருமா? 20 lakhs வருது. 20 lakhs. அது இப்போ கிடையாது, 2019லே 20 lakhs வருது. ஓகே. அந்த காரை நம்ம வந்து 10 lakhs ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கிறோம். 1075 கோட் பண்றோம் ஆக்சுவலி. ஓ, அப்போ 50% ஆஃபர் கிட்டத்தட்ட. ஓகே. 2019 மாடல், சிங்கிள் ஓனர். 19 சிங்கிள் ஓனர், 75,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ரீசென்ட்லி சர்வீஸ்டு, வெல் மெயின்டைன் கார். இன்டீரியர்ஸ் நீட்டா இருக்கு. ஃபேன்சி நம்பர் எல்லாமே இருக்கு. சில்வர் கலருங்க, நிறைய பேருக்கு ஃபேவரட் கலரும் கூட. இந்த மாதிரி செடான் கார்ல சில்வர் கலர் ரொம்பவே நல்லா இருக்கும். ரோட் பிரசன்ஸ். ஆமா, கண்டிப்பா. அடுத்த வண்டி Kia Sonet, என்னோட ஃபேவரட் வண்டி. அதுவும் Black கலர். சொல்லுங்க மோசஸ், இது எந்த இயர் மாடல்? இது 2021. ஓகே. டீசல் ஆட்டோமேட்டிக். ஓகே. அது வந்து டீசல் மேனுவல் அங்க பார்த்தது. ஒயிட் கலர். இது வந்து Black கலர், டீசல் ஆட்டோமேட்டிக், HTK பிளஸ். அது HTX, அதுக்கு முன்னாடி வேரியன்ட். 52,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 52,000 ஓடி இருக்கு ஆக்சுவலா. சிங்கிள் ஓனர். என்ன பிரைஸ் தரீங்க? பிரைஸ் வந்து 9,95,000. ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஒரு 75,000 வரைக்கும் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா லோன் பண்ணலாம். ஆக்சுவலா அது 10 lakhs மேல போனா ஐடி எல்லாம் கேட்பாங்க. ஓகே. ஐடி கூட 10 lakhs கீழ இருக்கறனால ஐடி இல்லாம நல்ல ஒரு இன்கம் இருந்தாலே போதும், நம்ம பண்ணிடலாம். ஜஸ்ட் 75,000 பே பண்ணி பேலன்ஸ் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன மோஸ்ட் தாரெல்லாம் வச்சிருக்கீங்க? தார் வச்சிரலனா தான் நீங்க கேட்கணும். ஏன்னா ரீசெண்டா 2 தார் கொடுத்துட்டோம். ஓகே. அது ரெண்டுமே பெட்ரோல் மேனுவல். பட் இந்த டைம் நம்ம கிட்ட இருக்குது டீசல் மேனுவல். 2020 டிசம்பர் 31ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 21 மாடல் தான். ஒரு நாள்ல வந்து பிஃபோர் இயர் ஆயிடுச்சு. ஓகே. சிங்கிள் ஓனர், 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 4x4 LX டாப், ஹாட் டாப், மேல கேரியர், பின்னாடி அந்த லேடர் அதெல்லாம் வந்துரும். ஸோ அந்த மாதிரி கேம்பிங் மாதிரியும் பண்ணிக்கலாம். சீட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சீட்ஸ். இன்டீரியர்ஸ் வெறித்தனமா ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. ஆர்ம்ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்டாவே ஒரு லக்ஸரி ஃபீலே கொடுக்குங்க. ஆமாங்க. அதுவும் ஆஃப் ரோடுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த காரு. 2000 அதை நம்ம டீடைல்ஸ் சொல்லியிருந்தேன்ல. ஆமா. இது என்ன பிரைஸ் மோசஸ்? இது வந்து அரௌண்ட் ஒரு 14,50,000 ரேஞ்சில் கோட் பண்றோம். பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். இதுக்குமே ஃபினான்ஸ் 90% வரைக்கும் பண்ணிக்கலாம். சூப்பர். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா Jaguar F-Pace. என்னங்க செம்மையா இருக்கு. ஆமாங்க. ஐயோ, சொல்லுங்க. இது வந்து 1 கோடி வருது புது வண்டி. ஓ, புது வண்டி பயப்படாதீங்க. நல்ல ரெட் இன்டீரியர்ஸ், அந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன். நீங்க அந்த MG-ல பாத்திருப்பீங்க. அது வந்து சாதாரண தான். இது வந்து சூப்பர் ப்ரோவா இருக்கும். ஆமா, அல்ட்ரா லக்ஸரி கார். அந்த மாதிரி இல்லங்க, அது அப்படி தான் இருக்கும். 2022 சிங்கிள் ஓனர், 30,000 இருக்கு. ஃபேன்சி நம்பர், சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் டிஜிட் தான் நம்பர். நம்பருக்கே வந்து 2.7 lakhs 3 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. 34,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக் புது வண்டி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம கிட்ட வந்து இந்த வண்டி 64 lakhs கோட் பண்றோம். பிரைஸ் நெகோஷியபிள். இதுக்கும் ஃபுல்லாவே ஃபினான்ஸ் வந்து பண்ணி தரலாம். 2 years ஐடி இருக்கணும், நல்ல அந்த சிபில் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபுல் ஓனே இந்த வண்டிக்கு பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட இன்னுமே வந்து நிறைய காசு இருக்குதுங்க. வெளியிலயும் சில பார்க்கிங்லாம் நம்ம நிறைய வண்டி நிக்குது, எல்லாமே நம்மளால காமிக்கவும் முடியாது. ஸோ சில காசு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். அண்ட் அந்த வாரண்டின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அது Audi Benz BMக்கு வந்து இப்போதைக்கு கவரேஜ் ஆகாது. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா கொடுத்துடலாம். இப்போ அதர் பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கோடா, வெச்சஸ்க்கு, லைக் Volkswagen கூட நம்ம கொடுக்குறோம். சரி. இன்ஜின், கியர் பாக்ஸ், எலக்ட்ரானிக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது தனியா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அதை அவைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு கிரியேட் பண்ணி அந்த விஷயங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஆமா. பிரீமியம் கார் Audi Benz BMக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம கொடுக்கலாம். ஓகே. உங்ககிட்ட கார் வாங்குறீங்கன்னா அது அடிஷனல், அது ஒரு சின்ன அமௌண்ட் தான்.
கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒன் இயர் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அந்த ஒரு விஷயம் இதை கொடுக்கலாம். தவிர நீங்க செராமிக் கிராஃபைன் கோட்டிங் தரீங்க. அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 2.5 lakhs வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட கார் இருக்குது. அந்த கார் உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இப்ப நீங்க உங்களுக்கு காமிச்சல ஒரு 3 கார் அர்ஜென்ட் சேல் ஆமா. அந்த மாதிரி நம்ம கிட்ட அடிக்கடி சில அர்ஜென்ட் சேல் கார்லாம் ஒரு டீலர் பிரைஸ்க்கு அதனோட வாட்ஸ்அப் சேனல் எம்பையர் கார் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அதை ரெகுலரா அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க நான் கீழே கொடுக்குறேன், பாத்துக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதுவும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேட்டலாகும் கொடுக்குறேன். ஒரு 50 ல இருந்து 60 காசு கிட்ட இருக்குதுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2.5 lakh ல இருந்து எல்லாமே கேட்டகரி வைஸ் பிரைஸ் லிஸ்ட்ல நம்ம ஆர்டர் வச்சிருக்கிறோம். செக் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். சோ இப்போ 2 கார் பார்த்துட்டு வீடியோ முடிச்சலாமா? முடிச்சலாமா சார்? சார் அடுத்து டாடா மான்சா, இந்த பிரைஸ் தான் 2.5 சொன்னீங்களா? கரெக்ட், இந்த வண்டி தான். ஓகே. ஆக்சுவலா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் சர்வீஸ். ஓகே. கிளச் பிளேட், பெட், ஓகே, டயர், இன்சூரன்ஸ், ஃபுல் பெயிண்டிங். பெயிண்டிங்குமா? ஆமா. ஓ, புது வண்டி மாதிரி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாவே. ஓகே. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் சொல்லும்போது உங்களுக்கு அதே பிரைஸ் தான், இன்னைக்கு அதே பிரைஸ் தான். நம்ம இந்த விஷயங்கள் பண்ணதுக்காக பிரைஸ்லாம் ஹைக்லாம் பண்ணலங்க. எப்படிங்க அப்ப கட்டுப்படியா உங்களுக்கு? இல்லைங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லபடியா யூஸ் பண்ண சொல்லிட்டு தான் எல்லா வண்டியுமே நம்மளே முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஃபால்ட்னு பார்த்து நான் ரெடி பண்ணி தான் கொடுக்குறது. சரி சரி, ஓகே. 2.5 lakhs கோட் பண்றோம். பியூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், பட் லைஃப் டைம் டிஎன் டாக்ஸும் கட்டியிருக்காங்க இந்த வண்டிக்கு. 2011 சிங்கிள் ஓனர் 47,000 ஓடி இருக்கு. 1.4 லிட்டர் குவார்டர் ஜெட் டீசல் மேனுவல். ஓகே, பெஸ்ட். எம்பையர் காஸ்ட்ல இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ண முடியாது, பட் பர்சனல் லோன் அந்த மாதிரி பண்ணி தரலாங்க. ஓகே. பிஎல் போட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்துடலாம். மோசஸ் இந்த வண்டி பிரைஸ் என்ன மோசஸ்? இது வந்து 2,95,000. ரெனால்ட் குவிட் 800cc சிங்கிள் ஓனர், 45 சம்திங் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுவுமே கஸ்டமர் வெஹிக்கிள் தான், நம்ம கிட்ட பார்க் அண்ட் சேல் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே லோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம்.